மேற்கு வங்கத்தில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் காரணமாக 50க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தது தொடர்பாக தலைமை தேர்தல் ஆணையர் மீது காவல் நிலையங்களில் புகார் அளிக்கப்பட்டிருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. எஸ்ஐஆர் எனப்படும் சிறப்பு தீவிர திருத்தப் பணிக்கு திமுக, காங்கிரஸ், திரிணாமுல் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் கடும் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றன. மேற்கு வங்கத்தில் மொத்தம் 58 லட்சம் வாக்காளர்கள் நீக்கப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியின் கோட்டையாக கருதப்படும் தெற்கு 24 பர்கனாஸ் மாவட்டத்தில் மட்டும் 8 லட்சத்திற்கும் மேற்பட்ட வாக்குகள் நீக்கப்பட்டிருப்பது மேற்கு வங்க அரசியலில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சிறப்பு தீவிர திருத்தப் பணியில் உயிருடன் உள்ள பலரது பெயர்கள் நீக்கப்பட்டு உள்ளதாகவும் விசாரணைக்கு ஆஜராகும்படி பலருக்கு நோட்டீஸ் அனுப்பப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது. இதனால் ஏற்பட்ட மன உளைச்சலால் புருலியா மாவட்டத்தைச் சேர்ந்த 82 வயதான துர்ஜன் மாஜி என்பவர் கடந்த 29ஆம் தேதி ரயில் முன் பாய்ந்து தற்கொலை செய்து கொண்டார். இதேபோல் எஸ்ஐஆர் தொடர்பான பல்வேறு காரணங்களால் 50க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தனர். ஹவுரா பகுதியில் 64 வயது ஜமாத் அலி சேக் மற்றும் கிழக்கு மிட்னாப்பூர் பகுதியைச் சேர்ந்த 75 வயது பிமல்ஷி ஆகியோரும் விசாரணை நோட்டீஸ் வந்த அதிர்ச்சியில் அடுத்தடுத்து உயிரிழந்தனர். இது தொடர்பாக உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினர் தங்கள் பகுதிகளில் உள்ள காவல் நிலையங்களில் வாக்காளர் பட்டியல் குளறுபடிகளுக்கு தலைமை தேர்தல் ஆணையரே காரணம் என்றும், எனவே ஞானேஷ்குமார் மற்றும் மாநில தேர்தல் அதிகாரி மனோஜ்குமார் அகர்வால் ஆகியோர் மீது நடவடிக்கை எடுக்க கோரியும் புகார் அளித்துள்ளனர். இதனிடையே இது தேர்தல் அதிகாரிகளை அச்சுறுத்தும் முயற்சி என்றும், இந்த விவகாரத்தில் தலைமை தேர்தல் ஆணையர் மீது வழக்கு பதிவு செய்ய சட்டத்தில் இடமில்லை என்றும் தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.